இப்ப இருக்க படங்கள் எல்லாமே வந்து ரொம்ப டிஃபரெண்டா வந்துட்டு இருக்கு. 2025 ஏன்னா நம்ம பார்த்தா ஒரு இயர் அப்படின்னு பார்த்தா ஃபுல்லா வெட்டுப்பட்டு விஷயம் வந்து எல்லாம் அந்த ராபரி அந்த மாதிரியே இருக்கும், இல்ல லவ் மாதிரி இருக்கும். இந்த தடவை வந்து கொஞ்சம் பிளசண்டா புது ஹீரோஸ் வராங்க, புது வெரைட்டிஸ் வருது, இவங்களை வந்து பார்க்க முடியுது. உங்க கருத்து என்ன? காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ரசிகர்களுடைய ரசிப்புத்தன்மை வந்து மாறிக்கிட்டே இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அந்த காலத்தில் வந்து 90s வந்து வந்த படங்களுடைய இதுகள்லாம் பார்த்தீங்கன்னா வெட்டுக்குத்து அடிதடி அந்த மாதிரியே வந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக மாறி கொஞ்சம் ஒரு 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 இந்த லவ் ஸ்டோரி வந்துச்சு. இப்போலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் 2K லவ் ஸ்டோரிங்கிற மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு ஸ்கூல் இருக்குது, இந்த ஸ்கூலில் உள்ள பையன் வந்து என்ன மாதிரி யோசிப்பான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பறந்து போன ஒரு படம் வந்துச்சு. பறந்து போல பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாலாம் பார்த்தீங்கன்னா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு 8 வயசு பையன் வந்து எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குன்னு யோசிக்கிறான். அதை வந்து வித்தியாசமாக வந்து ராம் சார் சொன்னார். அந்த மாதிரி படங்கள் வந்து வர்றது வந்து பெரிய வந்து என்ன சார் தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது பெரிய புகழ் நான் நினைக்கிறேன். ஒரு பிரைட் ஆஃப் தமிழ் சினிமான்னு நான் சொல்கிறேன்.